வணங்க வேண்டும் வள்ளலே. வாழ வைக்கும் அண்ணாமலையை வணங்க வந்தோம் உன்னையே. இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நெல்லை டவுனில் 20 கிலோமீட்டர் தாண்டி கல்லூரில் அமைந்துள்ள கோடகநல்லூர் அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் மற்றும் சிவகாம்பி அம்பாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த ஸ்தலத்தை வந்து நவ கைலாயத்தில் 3வது செவ்வாய் ஸ்தலம்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்தலத்தோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா திருமண தடங்கள் மற்றும் குழந்தை பாக்கியங்களுக்கு பரிகாரம் செய்யக்கூடிய செவ்வாய் ஸ்தலம்னு சொல்கிறாங்க. திருமண தடங்கள் நீங்கிறதுக்கு என்னென்ன பரிகாரம்னு கோயில் அர்ச்சகர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம், அர்ச்சகர் நம்ம முன்னாடி இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. இது வந்து நவ கைலாசத்தில் 3வது ஸ்தலம் ஐயா, செவ்வாய் ஸ்தலம். இந்த நவ கைலாசங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்திலையும் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் இருக்குது. கோயில் உருவாகி அகஸ்தியரால் உருவானது. தாமிரபரணி ஓடுன இடம். சாமி பூவாக வந்து சிவனாக மாறினது. இது ரொம்ப வித்தியாசமான சிவாலயம். இப்போ நம்ம ஊரில் நெல்லைப்பர் கோயில் இருக்குது, எங்கள் ஊரில் இன்னொரு மேற்க பார்த்த சிவன் இருக்குது. அப்படி இல்லாமல் இங்கே பிள்ளையார், தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், பைரவர், கொடிமரம் எதுவுமே இந்த கோயிலில் இருக்காது. சாமி மட்டும்தான் இருப்பார். சிவபெருமான் வந்து டெய்லி 8 அங்கவஸ்திரம் உடுத்துறது இந்த ஒரு கோயிலில் தான். அம்பாள் வந்து 5 புடவை உடுத்துவோம். அம்பாள் கையில் கிளியோடு தான் இருப்பாள். இங்கே நந்தியன் பெருமானுக்கு நித்தியம் திருக்கல்யாணம் நடக்கிறது இந்த ஒரு கோயிலில் தான். அதே மாதிரி வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குது, அது செவ்வாய் ஸ்தலம். ஆனால் சுற்றி வர பிரகாரத்தில் தான் செவ்வாய் இருக்கும். சிவனே செவ்வாய் இருக்கிறது உலகத்தில் இந்த ஒரு இடத்துல தான். இது கோயில் வந்து தாமிரபரணி ஓடின இடம். 1800 வருஷம், 2000 வருஷம், 3000 வருஷம் ஆச்சு. அது கணக்கு தெரியாது எனக்கு. இது இந்த ஊர் பேர் வந்து கார்கோடக நல்லூர், நலமகாராஜாவுக்கு மோட்சம் கொடுத்த ஊர். அதனால் இது செவ்வாய், ராகு, கேதுக்கு பரிகார ஸ்தலம். இங்கே நந்தியன் பெருமானுக்கு விரலி மஞ்சள் கட்டியாச்சுன்னா கல்யாணம் வந்துடும் 41 நாளில். மணி கட்டுறது குழந்தை, படிப்பு, வேலை, உடம்பு செல்ல, வியாபாரம் எல்லாத்துக்கும் மணி கட்டி போட்டாச்சுன்னா எல்லாம் நடக்கும். இது திருநாகேஸ்வரம், காளகஸ்தி, வைத்தீஸ்வரன் கோயில், அந்த 3க்கும் ஒரே கோயில். இது வாசலில் ஒரு புத்து இருக்குது. அது புத்து வந்து 2 வருஷம் தான் ஆச்சு. அதுக்கு முன்னாடி புத்து கிடையாது, பாம்பு தான் வச்சுருக்கு. இங்கே வாட்ச்மேன் வாட்ச்மேன்னா பாம்பு தான் வாட்ச்மேன். இந்த ஊரில் பாம்பு சீண்டி நாங்கள் இறந்த சரித்திரத்தில் கிடையாது. இங்கே வந்தாச்சுன்னா இந்த கோயில் பேரே வந்து நந்தியன் பெருமான் கோயில், ஜாதகம் வைக்கிற கோயில். இங்கே வச்சு ஜாதகத்தை வச்சாச்சுன்னா 41 நாளில் கல்யாணம் வந்துடும். இங்கே ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை சிறப்பு பூஜை, பிரதோஷ நேரத்தில் சிறப்பு பூஜை, அபிஷேகம், அன்னதானம் எல்லாம் நடக்கும். இது மக்களுடைய புண்ணியத்தில் எல்லாம் சக்ஸஸாக நடந்துட்டுருக்கு. எல்லா விஷயத்துக்கும் குழந்தை பாக்கியமாக, வேலையாக எல்லாமே இங்கே வந்து நந்திக்கு பண்ணியாச்சுன்னா சக்ஸஸ் ஆகிடும். ரொம்ப சந்தோஷம். வணக்கம், என்னுடைய பேர் சுரேஷ், அர்ச்சகர். ஒளியாகி வழி காட்டும் அண்ணாமலை, உலகோர்க்கு நலம் கூட்டும் அண்ணாமலை, துணையாக உடன் இருக்கும் உண்ணாமுலை, நலம் நாடி செல்வோமே அண்ணாமலை, திருவண்ணாமலை. ஆதிமூலனே அருளும் தெய்வமே அண்ணாமலையானே, அன்பர் நெஞ்சிலே வாழும் எங்களின் அண்ணாமலையானே, ஆடல் அரசனாய் வாழும் நாதனே அண்ணாமலையானே, அன்னை பார்வதி நெஞ்சில் வாழ்ந்திடும் அண்ணாமலையானே. ஜோதி ரூபமாய் தோன்றும் தேவனே அண்ணாமலையானே, சூழும் இன்னலை மாற்றும் தெய்வமே அண்ணாமலையானே, ஆறு சூடியே அமர்ந்த இறைவனே அண்ணாமலையானே, ஆத்மநாதனே அமுத வள்ளலே அண்ணாமலையானே.
மாயநீக்கனே மாதொரு பாகனே அண்ணாமலையானே தாயுமானவா தூய மூர்த்தியே அண்ணாமலையானே காயும் பௌர்ணமி நாளில் அருளிடும் அண்ணாமலையானே நோய்களை தீர்த்திடும் எங்கள் ஈசனே அண்ணாமலையானே. வேத முதல்வனே விபூதிநாதனே அண்ணாமலையானே வெள்ளிமலையிலே வாழும் தெய்வமே அண்ணாமலையானே ஞானபோதனே சோமநாதனே அண்ணாமலையானே நாளும் வணங்கிட நன்மை செய்திடும் அண்ணாமலையானே. சூலபாணியே சுந்தரேசனே அண்ணாமலையானே சொக்கநாதனாய் வந்த இறைவனே அண்ணாமலையானே நீலகண்டனே கைலைநாதனே அண்ணாமலையானே நீதி நிலைத்திட தோன்றும் தெய்வமே அண்ணாமலையானே. காலகாலனே காசிநாதனே அண்ணாமலையானே கண்கள் மூண்டினை கொண்ட தெய்வமே அண்ணாமலையானே ஆலவாயிலே அருளும் தேவனே அண்ணாமலையானே ஆண்டி முருகனை பெற்ற தந்தையே அண்ணாமலையானே. திசையிலே தோன்றும் தெய்வமே அண்ணாமலையானே கடவுள் என்பது உன்னை அல்லவா அண்ணாமலையானே வானும் மண்ணுமே வணங்கி போற்றுமே அண்ணாமலையானே வறுமை நீக்கிடும் எங்கள் ஈசனே அண்ணாமலையானே. வடிவமே முக்தி வழங்கிடும் அண்ணாமலையானே முந்தை வினைகளை நீக்கும் எங்களின் அண்ணாமலையானே ஞான தீபமே நல்ல தேவனே அண்ணாமலையானே நாடி வந்தவர் வாழ்வை காத்திடும் அண்ணாமலையானே. அஷ்டமூர்த்தியே எங்கள் அண்ணலே அண்ணாமலையானே ஆணவ குணத்தை போக்கிடுவாயே அண்ணாமலையானே இஷ்ட தெய்வமே எங்கள் ஈசனே அண்ணாமலையானே இதயம் குளிரவே அருளை சிந்துவாய் அண்ணாமலையானே. கஷ்டம் நீக்கிடும் கருணை வள்ளலே அண்ணாமலையானே
காமதேவனை எரித்த நாயகா அண்ணாமலையானே, துஷ்ட தேவதை தூர ஓட்டிடும் அண்ணாமலையானே, தூய நெஞ்சிலே கோயில் கொள்ளுவாய் அண்ணாமலையானே. பசுபதி ஈசா பரம்பொருள் நீயே அண்ணாமலையானே, பனிமலை வாசா பார்வதிநாதா அண்ணாமலையானே, கதிர்மதிநாதா கங்காதரனே அண்ணாமலையானே, காத்திட இங்கு வருவாய் நீ அண்ணாமலையானே. வெற்றி மீதிலே வெற்றி சேர்த்திடும் அண்ணாமலையானே, விதியை மாற்றிடும் வேதநாயகா அண்ணாமலையானே, நெற்றி கண்ணுடை தெய்வமானவா அண்ணாமலையானே, நெஞ்சில் நாளுமே அமைதி தந்திடும் அண்ணாமலையானே. எட்டு திசையிலும் உந்தன் பெருமை அண்ணாமலையானே, எங்கள் காதிலே வந்து மோதுதே அண்ணாமலையானே, பற்றும் என் மனம் உந்தன் பாதமே அண்ணாமலையானே, பக்திநாதனே பரமேஸ்வரனே அண்ணாமலையானே. இருளை நீக்கிடும் ஒளியின் வடிவமே அண்ணாமலையானே, எதுவும் உன் செயல் எதுவும் உன்னருள் அண்ணாமலையானே, அசுரர் கூட்டத்தை அழிக்க வந்திடும் அண்ணாமலையானே, அன்பு தொண்டரின் பூஜை ஏற்றிடும் அண்ணாமலையானே. பசுமை வாழ்விலே பரவச் செய்திடும் அண்ணாமலையானே, பக்தி பொங்கவே உன்னை பாடுவே அண்ணாமலையானே, அருளும் பொருளுமே அள்ளி தந்திடும் அண்ணாமலையானே, அபயம் தந்து நீ காக்க வேண்டுமே அண்ணாமலையானே. கோடி வந்தனம் நாளும் சொல்லுவேன் அண்ணாமலையானே, கோவில் வந்திட குறைகள் தீருமே அண்ணாமலையானே, நாடி வந்தவர் நன்மை காணுவார் அண்ணாமலையானே, நாகமணிந்தவன் எங்கள் நாயகன் அண்ணாமலையானே. கிரிவலம் வருவோம் அருள்தனை பெறுவோம் அண்ணாமலையானே, கேட்டதை எல்லாம் கொடுப்பாய் எங்கள் அண்ணாமலையானே,
திருவடி பணிந்தோம் திருவருள் செய்வாய் அண்ணாமலையானே. தினம் தினம் உன்னை வணங்கிடுவோமே அண்ணாமலையானே. ஹர ஹர சிவனே அண்ணாமலையே உனதடி பணிவோம் அருணாச்சலனே. ஹர ஹர சிவனே அண்ணாமலையே உனதடி பணிவோம் அருணாச்சலனே. ஹர ஹர நம சிவாய அண்ணாமலையானே. ஓம் நம சிவாய அண்ணாமலையானே. உன்னாய் ஒளிரும் அண்ணாமலையே உன்னை பணிவோமே. அன்னை உமையாள் உண்ணாமுலையில் நாமம் சொல்வோமே. தீப ஒளியே அண்ணாமலையே காண வந்தோ முன்னையே. வேத வடிவே அண்ணாமலையே வேறு துணைதான் இல்லையே. மூலப்பொருளே அண்ணாமலையே முக்தி வழங்கும் ஈசனே. தாயும் நீயே தந்தையும் நீயே தஞ்சமுந்தன் பாதமே. ஆடலரசே அண்ணாமலையே அமைதி தேடும் நெஞ்சமே. பாடும் பொருளே அண்ணாமலையே பக்திக்கில்லை பஞ்சமே. தேடும் செல்வம் அண்ணாமலையே. இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த கோயில்கள் ஸ்தலங்கள் உங்கள் ஊரில் இருந்துச்சுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் நேரடியாக உங்கள் ஊர்லேயே வந்து எடுக்கிறோம். தொடர்பு கொள்வதற்கு ஸ்க்ரீனில் தெரியும்